கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1214 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் சங்கீதம் 125:3 பிற்பகுதி சொல்லுகிறது, ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. ஆகாமியத்தின் கொடுங்கோல் கெட்ட மனிதர்களுடைய செயல்கள், ராட் ஆஃப் த wicked persons, கெட்ட மனிதர்களுடைய காரியங்கள் நீதிமான்களுடைய பங்கின் மேலே நிலைத்து நிற்காது. நீதிமான்களுக்கு விரோதமாய் பாவிகள் செயல்படுவார்கள். இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கும் தேவ ஊழியர்களுக்கும் விரோதமாய் செயல்படுகிறவர்களை வேதம் சொல்லுகிறது பாவிகள் என்று, கெட்ட மனிதர்கள் என்று. நீங்கள் பரிசுத்தவான்களாய் வாழ்கிற பொழுது ஒருவேளை தீய மனிதர்கள், பாவிகள், கெட்ட மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிற காரணத்தினாலே, ஆண்டவர் உங்களை சுற்றிலும் இருக்கிற காரணத்தினாலே அவர்களுடைய செயல்கள் உங்கள் மேல் நிலைத்திராது, உங்களை பாதிக்காது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாய் மாற வேண்டும், வாழ வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கெட்ட மனிதர்களுடைய செயல்கள், காரியங்கள் பரிசுத்தவான்களை பாதிக்காது என்று சொல்லி இருக்கிறீரே. நீதிமான்களுக்கு எந்த கெட்ட செயல்களும் பாதிப்பை உண்டு பண்ணாது என்ற உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீதிமான்களை பாதுகாக்கிற உம்முடைய கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீதிமான்களை கெட்ட மனிதர்களுடைய காரியங்கள், செயல்கள் பாதிக்காதபடி நீர் பாதுகாப்பாய் இருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தவான்களாய் மாறின பின்னாடி நீர் பாதுகாப்பை கட்டளையிட போவதற்காய் நன்றி, பராமரிக்க போவதற்காய் நன்றி, ரட்சிப்பை கொடுக்க போவதற்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து வழி நடத்தும், பரிசுத்தவான்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.